இன்னைக்கு இருக்க தமிழர்களான நமக்கு வெள்ளக்காரன் நம்மள 200 வருஷம் அடிமை பண்ணி ஆட்சி பண்ணான்றது மட்டும் தான் தெரியுமே தவிர நம்ம கிட்ட இருந்து கணக்கில் அடங்காத செல்வத்தை எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம நம்ம யாரு, நம்மளோட வரலாறு என்ன, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவங்கன்றது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியவே கூடாதுன்னு நம்மளோட வரலாற்று அடையாளங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மொத்தமா அழிச்சு நம்மளோட வரலாற்று பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் திருடிட்டும் போயிட்டு இருக்கான். அப்படி அவன் திருடிட்டு போய் வச்சிருக்கிற நம்மளோட பிரம்மாண்டமான வரலாற்று விளக்குற ஒரு வரலாற்று பொக்கிஷம் தான் இன்னைக்கு நெதர்லாந்து நாட்டில் லெய்டன் மியூசியத்தில் இருக்கிற லெய்டன் செப்பேடுகள் அழைக்கப்படுற நம்ம ராஜேந்திர சோழனால் எழுதப்பட்ட ஆனைமங்கலம் செப்பேடுகள். செப்பேடு அப்படின்னா ஏதோ 1-2 செம்பு தகடுகள் கிடையாது. கிட்டத்தட்ட 30 கிலோ வெயிட்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே 21 தடிமனான காப்பர் பிளேட்ஸ்ல எழுதப்பட்ட பட்டயம். இதுல இன்னையில இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மாமன்னரான ராஜராஜ சோழன் அன்னைக்கு ஸ்ரீ விஜயம் அப்படின்னு இன்னைக்கு இந்தோனேஷியா அப்படின்னு அழைக்கப்படுற நாட்டோட ராஜாவுக்கு நம்ம ஊர்ல புத்தர் கோயில் கட்டணும்னு கேட்டதுக்காக நம்ம ஊர்ல இருந்த ஆனைமங்கலம் அப்படின்ற ஊரையே அவனுக்காக கொடுத்ததுக்கான சாட்சி பட்டயமா ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழன் பதிச்சு கொடுத்ததுதான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படின்ற லெய்டன் செப்பேடுகள். யாருக்கு யார் கொடுத்த பட்டயத்துக்கு எவன் பேர் வச்சிருக்கான் பாத்தீங்களா? இன்னைக்கு இருக்க தமிழர்களான நம்மளோட வரலாற்றையும் நம்மளோட வரலாற்று பொக்கிஷங்களை பத்தி தெரிஞ்சுக்காமலும் கண்டுக்காமையும் இருக்கிறதோட விளைவு தான் இது. இப்படி பல 1000 வருஷம் பழமையான நம்ம தமிழர்களோட வரலாற்று பொக்கிஷங்கள் இன்னைக்கு எங்கெங்க இருக்குன்றத பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போடணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம மிஸ்டர் இந்தியன் பாட்காஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.